போலாமா இல்ல இருக்கட்டுமா? உன் போன்ல இப்போ என் போட்டோ இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பார்த்து ரசிக்கலாம். என் செல்போன் நம்பர், போட்டோ எல்லாமே உன் செல்போன்ல இருக்கு. நீ எனக்கு போன் பண்ணி ஐ லவ் யூ சொல்லலாம், இல்ல போலீஸ்க்கு புகாரும் கொடுக்கலாம். என்ன பிடிச்சிருந்தா போன்ல பார்த்து ரசி, இல்லன்னா டெலீட் பண்ணிடலாம். நான் பெட் கட்டுறேன், நிச்சயம் இதுல இருக்க போட்டோவை நீ டெலீட் பண்ணவே மாட்டேன். யமுனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டிஃபன் ரெடியா இருக்கு, சீக்கிரமா. என்ன மறைக்கிற? ஒண்ணு இல்ல நீ. ஒண்ணும் இல்லன்னா அதுல என்னமோ இருக்கு. அது என்ன? எடு. ஒண்ணு இல்ல நீ. எடுன்னு சொல்றல. ஒண்ணுமே இல்ல. அனி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்ல நீ. சும்மா அனி. அனி ஒண்ணு இல்ல நீ. ப்ளீஸ் அண்ணி. செல்போனு இத எதுக்காக மறைக்கிற? ப்ளீஸ் அண்ணி, அத கொடுத்துருங்களேன். கொடுத்துருங்கன்னு சொன்னா அப்ப நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஐயோ அண்ணி, அத பாக்காதீங்க, கொடுங்களேன். அப்ப நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அண்ணி பாக்காதீங்க ப்ளீஸ். ஏதோ வருது. உங்கள் சன் டிவியில் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. வரும் ஞாயிறு பிற்பகல் 1 மணிக்கு வைரஸ் பரவறதுக்கான ஆபத்து இருக்கிறதுனால ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி யார் இந்த மாக்கா? மாக்கான்னு சொல்லாதீங்க. அப்ப சார் யாரு? பாலா. பாலா? நானே கேக்கல, அவன்தான் அவன் பேரு பாலான்னு என்கிட்ட சொன்னான். அப்ப இந்த போட்டோ கூட தன்னை தானே எடுத்துக்கிட்டு உன்கிட்ட கொடுத்தானா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உண்மை அதுதான் அண்ணி. பத்திரமா வச்சுக்க. அப்ப இன்னும் ஏன் இதை வச்சிட்டு இருக்க? டெலீட் பண்ணிடு. உன்னால பண்ண முடியல, நானே பண்ணிடுறேன். வேண்டாம் அண்ணி. அப்போ நீ அவனை லவ் பண்ற? இதுக்கு பேரு லவ்வான்னு தெரியல. இதுக்கு பேரு தாமா லவ். அண்ணி, அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. அவர்கிட்ட சொன்னாதானமா உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியும். இப்போ சொல்ல வேண்டாம். சரி, நேரம் வரும்போது கரெக்டா சொல்றேன். தேங்க்ஸ் அண்ணி. செல்வம், உன் தங்கச்சி லவ் பண்றாளாம். உன் காதலுக்கு அண்ணி ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பிக்கிட்டு இருக்கா. இது போதும் செல்வம் எனக்கு. சொல்லு ரகு, அவ கிடைச்சிட்டாளா இல்லையா? இருக்கிற இடம் தெரிஞ்சுதா இல்லையா? என்ன என்னாச்சு? அவளை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இல்லப்பா, அவளை கண்டுபிடிக்க முடியலப்பா. என்ன கண்டுபிடிக்க முடியல? என்ன பண்றீங்க நீங்க? அவளை காப்பாத்தி எவ்வளவு பாதுகாப்பா இங்க குடும்பத்தை நான் வச்சேன். உங்களை நம்பின பாரு, அவளை நான் ஜாக்கிரதையா பார்த்திருப்பேன்.
கோட்டை விட்டு நிக்கிறீங்களே சை. அப்பா, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? சனிய ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்படுங்க. சந்தியா, அவளை எதுக்கு காப்பாத்தி பைத்தியமாக்கி வச்சிருக்கோன்னு உனக்கு தெரியாது? எதிரி அந்த ராதா என்னைக்காவது பிசினஸ் ரீதியாவ எனக்கு தொல்லை கொடுத்தானா இந்த ரேகா வச்சு அவளை வழி கொண்டு வரதுக்கு தான். சாம்ராஜ்யத்தை அடிச்சு நொறுக்கலாங்கிற கனவோட இருந்தேன். அந்த கனவுலாம் இப்ப வீணா போச்சு. அந்த பைத்தியம் நம்ம எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு ஓடி போயிட்டா. கடவுள் என்ன கைவில்ல, அவர் என்ன காப்பாத்திட்டாரு. இதோ அந்த பைத்தியம் வந்துட்டா. பாவீரா, சபாஷ். காணாம போன பொக்கிஷம் மறுபடியும் என் கைக்கு கிடைச்சிருச்சு. ஓடி போனவளை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் நீ வீட்டுக்கு கொண்டு வந்துட்ட. சொன்ன சொல்ல நீ காப்பாத்திட்ட. உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும் கால நான் தரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஐயா. நன்றி கட்டுவேன் துரோகி அப்படி இப்படின்னு திட்டுனீங்கல்ல, நான் அப்படியாப்பட்டவன் இல்லேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஐயா. நம்புறேன் வீரா, நீ நல்லவன், விசுவாசமானவன். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு வீரா. ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, அப்படி பேசாது. இனி கஸ்தூரி மெகா தொடர் வரும் திங்கள் முதல் காலை 11:30க்கு உங்கள் சன் டிவியில்.